Hello guys, myself Sharmika Shi, final year student pursuing artificial intelligence and data science. So let me take you to my video. Uh, so imagine you're at home late at night or else you're sleeping. Suddenly you smell something extremely strong in the air. Your eyes start burning, you find it difficult to breathe. You didn't know what is happening, but somewhere nearby, a pipeline carrying the liquid ammonia has developed a leak. So this is not a scene from a movie, this was actually happened in India on 26 December 2023. So this was happened in the place called Yennur, so which is located in Chennai, Tamil Nadu. So here you can see that which is near to the harbor, and this area is very famous for many incidents. Okay, so let me take you to my case study, ammonia gas leak in Ennur. So before going into that, I want you guys to watch this video. So here the ammonia is getting leaked from the pipeline and the people started panicking and the fishes were died, and we can see them on the shore and people are hospitalized and the panic grips in Chennai. So this incident was happened in this industry called Coromandel International Limited. So this was the industry name where where this incident were happened. So this is the part of Murugappa Group, one of the India's leading businesses in Chennai, and this industry will manufacture all the fertilizers and the agricultural inputs and the crop protection chemicals. Yeah, this company is mainly for the agricultural products and all that. So nutrients and agricultural services அந்த மாதிரி வந்துட்டு இந்த கம்பெனில வந்து இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. So yeah, this headquarters is present in Chennai, Tamil Nadu, India. This industry was established in the year 1961. ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் டைஅமோனியம் பாஸ்பேட், என்பிகே காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், கிராப் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸ், ஸ்பெஷாலிட்டி நியூட்ரியன்ஸ், ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ மே திங்க், ஸோ வேர் டு தி அமோனியா கம் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் அமோனியா இஸ் ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் ரா மெட்டீரியல் டு மேனுஃபேக்சர் ஆல் தீஸ் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இது என்னன்னா அங்கே மெயினாக வந்துட்டு ஃபாஸ்ஃபேட் ஃபர்டிலைசர்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் தான் அமோனியா. ஸோ இந்த எண்ணூர் பிளான்ட்ல வந்துட்டு தேல் இம்போர்ட் த லிக்விட் அமோனியா. ஸோ ஹியர் யூ கேன் சி திஸ் பைப்லைன். ஓகே, ஸோ விச் இஸ் கால்ட் அ சப்சி பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா இந்த பைப்லைன் வில் பி லொக்கேட்டட் அண்டர் த சி. So this industry will import the ammonia from the pipeline, okay, through the pipeline. So என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பைப் வழியா தான் they will import the liquid ammonia. லிக்விட் அமோனியாவை இம்போர்ட் பண்ணிட்டு அவங்க ஃபர்டிலைசர் பிளான்ட்க்கு வந்து இங்கேருந்து வந்து வரும். ஸோ இதை வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா தேல் ஸ்டோர் இட் இன் 12,500 டன் ரெஃப்ரிஜரேட்டட் அமோனியா. ஸோ லிக்விட் அமோனியா வரதை அவங்க வந்து ஒரு கூலிங்கான ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஸோ விச் கேன் ஹோல்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் 12,500 டன் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த ரெஃப்ரிஜரேட்டரில். அதில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து அவங்க அமோனியா வந்துட்டு திருப்பி கேஸியஸாக மாற்றி அதுக்கப்புறம் தேல் யூஸ் டு மேனுஃபேக்சர் தி ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, ஸோ இப்போ லெட் மீ ஷோ யூ தி எக்ஸாக்ட் வியூ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃப் தி கோரமெண்டல் அண்ட் த இன்சிடெண்ட் எந்த இடத்துல நடந்துச்சு அண்ட் அந்த தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல யூ கேன் சி த டாட்டட் லைன்ஸ் தெரியுதா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஆஃப் ஷோர் பெர்த் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கடலுக்குள்ளே இருக்க பைப்லைன். ஓகே, அண்ட் இந்த இடம் வந்துட்டு லைக் ஃபர்டிலைசர் பிளான்ட். ஸோ இந்த ஃபர்டிலைசர் பிளான்ட்டுக்கும் கடலுக்குள்ள கனெக்ஷன் தான் இந்த பைப்லைன். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எஸ்சுரி இருக்கும், எண்ணூர் க்ரீக் அண்ட் கொசாஸ் தலையர் எஸ்சுரின்னு ஒன்று இருக்கும். அண்ட் தென் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்துலேயே யூ கேன் சி டூ மெயின் வில்லேஜஸ் கால் பெரியகுப்பம் அண்ட் சின்னகுப்பம் வில்லேஜ். ஸோ லீக் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, ஸோ இதுதான் எக்ஸாக்ட் லீக் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஏதாவது பைப்லைன்லேருந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது தான்
இந்த பாயிண்ட்ல கரெக்டா வந்து லீக் ஆகி அமோனியா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு லெட் மீ சி லெட் லெட் மீ டெல் யூ. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் 23rd December 2023 என்ன நடக்குது அப்படின்னா, Coromandel carried out a visual inspection of the pipeline with marine divers. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் த சீ வந்து ஒரு சில மெரைன் டைவர்ஸ் போயிட்டு they will check about the pipeline. ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பைப்லைனில் ஏதாச்சும் கிராக் இருக்கா அந்த மாதிரி they'll inspect. ஸோ which was conducted on 23rd December 2023. ஸோ அதுலேருந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அக்கார்டிங் டு த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நத்திங் வாஸ் அப்நார்மல். ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஸோ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆன் 26th December 8 PM, ஒரு 8 மணிக்கு 2023ல 26 டிசம்பர் 8 PMல என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஹேட் பிகின் த ப்ரீ கூலிங் ஆப்ரேஷன். ஏன்னா லிக்விட் அமோனியாவை டைரெக்டாக பைப்லைன் வழியாக கொண்டு வரும்போது ஏதாவது நடக்கும். ஸோ அதனால தே ஸ்டார்டட் ப்ரீ கூலிங் ப்ராசஸ் அட் எக்ஸாக்ட்லி 8 PMக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Loading pump was started and pipeline pressure was gradually increased according to the company's SOP. ஸோ கம்பெனியோட எஸ்ஓபி படி அவங்க ப்ரெஷரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக 9 மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா, த ரெக்கார்டட் ப்ரெஷர்ஸ் வேர் அப்ராக்சிமேட்லி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ரீடிங்ஸ் நார்மல் ரீடிங்ஸை விட இதில் கிடைக்கிற ரீடிங்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டு டிஃபர். ஸோ 10 மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா, த தேர்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேனல் ஆப்ரேட்டர் டுக் சார்ஜ். ஸோ வந்து ஆள் மாற்றி ஆள் வந்துட்டு தேல் ஆப்ரேட் த மெஷின் அண்ட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ தான் வந்து ப்ரீ கூலிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போகும். ஸோ வந்து 11 PM ஆகுது அண்ட் செகண்ட் லோடிங் பம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ராக்சிமேட்லி தே ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ். அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா 11:22 எக்ஸாக்ட்லி அட் 11:22 PM த ப்ரெஷர் வந்துட்டு பிகன் ட்ராப்பிங் ரேப்பிட்லி. ஸோ என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா திடீர்னு ஏறிட்டே இருந்தது. தே ஸ்டார்டட் டு ட்ராப். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் இருந்தவர் நோட்டீஸ் பண்ணிட்டாரு த அப்நார்மல் ப்ரெஷர் பிஹேவியர் அண்ட் ஹீ ஆஸ்க் த ஃபீல்ட் ஆப்ரேட்டர் டு செக் த சிஸ்டம். ஸோ அப்போ தான் வந்து இவங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்த அமோனியா டிடெக்டர்ஸ் ஆல்சோ தே டிடன்ட் டிடெக்ட் லைக் த அப்நார்மல் பிஹேவியர் ஆஃப் த அமோனியா. அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ அரவுண்ட் 11:30 to 11:45 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பைப்லைன் வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடம் தெரியுதா, ஸோ இது வந்து நார்மலாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ப்ராசஸ். ஸோ அப்போ சடனாக வந்துட்டு the ammonia started getting leaked. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் பபிள் ப்ளூ மாதிரி it started to get out from the pipeline and suddenly என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ராங் அமோனியா ஆர்டர் அண்ட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆச்சு அண்ட் they started to eye irritations and nausea vomiting. அந்த மாதிரி அந்த நியர்பை வில்லேஜ் காமிச்சோம்ல லைக் சின்ன குப்பம் அண்ட் பெரிய குப்பம் வில்லேஜில் these symptoms were noticed due to the ammonia leakage in the pipeline. ஸோ ஃபர்தர் வந்துட்டு இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாக்டாக நடந்துச்சு. ஸோ 11:45ல ப்ரெஷர் வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு அண்ட் அந்த லீக்கேஜில் என்ன ஆச்சுன்னா நியர்லி 67.638 டன் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லீக் ஆயிடுச்சு. த அமோனியா, திஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அமோனியா லீக்ட் ஆன் தட் நைட். அண்ட் நியர்லி இது என்னன்னா 60 ரெசிடென்ட்ஸ் அந்த பக்கத்தில் இருந்த அந்த சின்ன குப்பம் அண்ட் பெரிய குப்பம் ஏரியாவில் இருக்க நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ். த மெயின் ரீசன் வந்து அந்த ஐ இரிட்டேஷன் அண்ட் தி ப்ரீத்திங் ப்ராப்ளம்னால தான். அண்ட் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த அஃபெக்டட் சப்லைன் பைப்லைன். ஸோ அந்த பைப்லைனுக்குள்ளேயே ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் த டைம் லைன். ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைக்ளோன் மிஸ்சங் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக பைப்லைன் ஃபெயில்டு வந்துட்டு தீஸ் ஆர் த 4 மெயின் ரீசன்ஸ். ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் இஸ், ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த சைக்ளோன் டிஸ்பிளேஸ் பவுல்டர்ஸ். ஸோ சைக்ளோன்ஸ் ஆர் மோர் காமன் இன் சென்னை, ரைட்? ஸோ சைக்ளோன் வந்து 2023ல த சைக்ளோன் நேம்டு மிஸ்சங் அப்படின்றது வந்துட்டு இட் ஹாஸ் ரீச்டு சென்னை. ஸோ அந்த சைக்ளோன் மிச்சாங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு என்னன்னா நம்ம இது
சென்னையில வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைக்ளோன் மிஸ்டங் வந்துட்டு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, தே ஹேட் ஷிஃப்டட் தி ஹெவி கிரானைட் பவுல்டர்ஸ். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுல வந்து பெரிய கல்லு மாதிரி, அதாவது பவுல்டர்ஸ் இஸ் நத்திங் பட் அ பிக் ராக், ஸோ விச் இஸ் அட்டாச்ட் டு த பைப் லைன். ஸோ வந்து இது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த கல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சைக்ளோன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு நவம்பர் 1 to 6 வந்து சென்னையில வந்து இருந்துச்சு. 1 to 6 டிசம்பர் 1 to 6. அப்போ இங்க 3 and 4 டிசம்பருக்குள்ள இது வந்து என்ன பண்ணிச்சுன்னா, தே ஹேட் ஷிஃப்டட் தி பவுல்டர்ஸ். ஸோ அண்ட் ஸோ வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, பவுல்டர்ஸை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திடுச்சு. ஸோ அதனால which struck and damaged the subsea pipeline. ஸோ அப்போ அந்த பைப்லைன், அந்த தண்ணிக்கடியில் இருந்த பைப்லைனை அது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. அண்ட் செகண்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அன்டிடெக்டட் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ இந்த ரீசன் வந்துட்டு ஒரு மேன்மேட் மிஸ்டேக்னால வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ திஸ் டேமேஜ் வாஸ் நாட் ஐடென்டிஃபைட் பிஃபோர் த ப்ரீ கூலிங் ஆப்ரேஷன். ஸோ வந்து அவங்க ப்ரீ கூலிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே தே ஆர் நாட் டிடெக்டட். அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஃபால்ட் ஆடிட்ஸ் வந்து அவங்க அடிக்கடி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணல. அது எப்படி இருக்கு, ப்ராசஸ்லாம் எப்படி அடிக்கடி இப்படி ஆகுமா, கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணல. ஸோ வந்து அன்டிடெக்டட் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அண்ட் ப்ரெஷர் பில்டப் ட்ரிகர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைப்லைன் ப்ரெஷர் வந்துட்டு was steadily raised during pre-cooling process. ஸோ அது ஒரு தடவை ரைஸ் ஆகிக்கிட்டே போச்சு, அதுக்கப்புறம் தான் ட்ராப் ஆச்சு. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் வீக் பாயிண்ட் கேவ் அவே ரிலீசிங் அமோனியா கேஸ். ஸோ பைப்லைன் இருக்க ப்ரெஷர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ அதனால த அமோனியா லீக் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் sensor blind spot. So sensor blind spot is nothing but, so the industry fixed the 19 ammonia sensors and they were positioned in these two positions. So என்னென்ன position பார்த்தீங்கன்னா, like west and northwest of the subsea pipeline. So west and northwest directionsல மட்டும்தான் அவங்க வந்து pipelines place பண்ணியிருந்தாங்க, சாரி sensors வந்து place பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு அப்படின்னா, the wind வந்துட்டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து ப்ளோ ஆயிருக்கு. ஸோ அதனால லீக் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ சென்சார்ஸ் வந்துட்டு அவங்க கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், ஸோ என்னெல்லாம் இம்பேக்ட் ஆச்சு, லைக் வாட் அபவுட் பப்ளிக் ஹெல்த்ல என்ன மாதிரியான இம்பேக்ட், என்விரான்மெண்ட்ல என்ன மாதிரியான இம்பேக்ட், அண்ட் பிஸ்னஸ்ல எப்படி இம்பேக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி பப்ளிக் ஹெல்த். ஸோ பப்ளிக் ஹெல்த்ல என்ன ஆச்சுன்னா, ஸோ ஐ ஹட் ஆல்ரெடி டோல்ட் யூ, சின்ன குப்பம் அண்ட் பெரிய குப்பம்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள் வேர் ஹாஸ்பிட்டலைஸ். ஸோ சேம் சிம்டம்ஸ் லைக் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, பர்னிங் சென்சேஷன் இன் ஐஸ் அந்த மாதிரி. And 52 people remained under observation and post exposure. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு கண்டினியூஸாக அவங்களுக்கு நிறைய ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து பார்த்தாங்க. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இவ்வளோ அமோனியா வந்துட்டு என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஏர் அண்ட் வாட்டர் குவாலிட்டி வேர் degraded near the plant. அண்ட் இந்த பிளான்ட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமே ஒரு 5 monthsக்கு திஸ் இண்டஸ்ட்ரி வாஸ் ஷட் டவுன். அதாவது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் வந்துட்டு ஒரு 5 monthsக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டெம்பரவரியா. ஒரு 27 டிசம்பர்ல இருந்து 21 மே 2024 வரைக்கும் அவங்க இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஷேர்ஸ் இருக்கும்ல, தட் வாஸ் ஆல்சோ ஃபெல் அப் டு 3.7%. ஸோ அதுக்கப்புறம் லைக் என்ஜிடி அண்ட் டிஎன்பிசிபி ஆல்சோ ஃபைல் சம் கேசஸ் அகைன்ஸ்ட் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட்லி அவங்க ரீஓப்பன் பண்ணணும்னா இந்த 4 கேசஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன 4 கேசஸ் அப்படின்னா, ஸோ தே நீட் டு ரீப்ளேஸ் தி C2 ஃபேக்ட்ரி அமோனியா பைப்லைன். ஸோ ஒரு ஃபேக்ட்ரி அமோனியா பைப்லைன் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்க. And they asked them to install adequate and currently oriented ammonia sensors. ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் அமோனியா சென்சார்ஸ் பிளேஸ் பண்ண சொன்னாங்க. பிகாஸ் தே had placed the sensors only in the directions west and thus வெஸ்ட்டும் அதுக்கப்புறம் நார்த் சைடு மட்டும்தான். ஸோ அண்ட் தென் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண சொன்னாங்க ambient ammonia levels and obtain NOCs from DISH and Indian Register of Shipping and Tamil Nadu Maritime Board. ஸோ இந்த நாளையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா
they can be reopen the industry அப்படின்னு சொல்லிட்டு NGT வந்து சொல்லிட்டாங்க. And next they asked the industry to pay rupees 5.92 crores வந்து pay பண்ண சொன்னாங்க as a compensation to the environment because நிறைய நடந்துருச்சு இல்லையா, அமோனியா வந்து லீக் ஆகி environmental was polluted and நிறைய பேர் hospitalized. ஸோ அதனால இந்த compensation வந்துட்டு according to Environment Protection Act படி அவங்களுக்கு கொடுத்தாங்க. And Coromandel also agreed to pay the full amount accessed by TNPCP. ஸோ அண்ட் தென் ஃபர்தர் அவங்க ரெக்கமெண்டேட் பண்ணது, அதாவது இன்னும் சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 6 இது வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சென்சார் கவரேஜ், ஆடிட்ஸ் ரெகுலராக பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, அண்ட் தென் ஐசோலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், போஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் இன்ஸ்பெக்ஷன், அந்த மாதிரி எல்லாமே. அண்ட் தென் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.